தமிழ்நாட்டின் சேலம் ரயில் நிலையத்துல 12 வயசான சிறுவன் விக்ரம், கையில் ஒரு உலர்ந்த தேநீர் கேன், கண்கள்ல மட்டும் நெருப்பு, டீ ஹாட் டீ. அதுதான் அவன் வாழ்க்கையின் முதல் வருமானம். அதுவே அவனோட முதல் பள்ளி. படிக்க ரொம்ப ஆசை. ஆனா குடும்ப சூழ்நிலை இல்ல. டீ ஸ்டால் தான் அவன் வாராந்திர கிளாஸ் ரூம். அங்க வந்த அரசியல்வாதிகள் பேசுறது, பாதையில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், இந்தியாவுக்குள்ள இனிக்வாலிட்டி, இவை எல்லாம் அவன் மனசுல ஓர் காயம் போல பதிஞ்சது. ஒரு நாள் விக்ரமிடம் ஒரு டிராவலர் கேட்டார், நீ பெரியவனாக போய் என்ன ஆகணும்? விக்ரம் சிரிச்சு சொன்னான், நான் மக்களுக்காக ஒண்ணு செய்யணும். ஒரு நாள் கூட மாற்றணும். அந்த டிராவலர் சிரிச்சிட்டு போனார். ஆனா விக்ரம் மட்டும் அந்த வார்த்தையை அவனோட வாழ்க்கையோட ஆகஸ்ட் எடுத்து கொண்டான். ல பகல் டீ விற்றான். இரவு கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சான். சிறிது நேரமாவது கிடைத்தாலே பொலிட்டிக்கல் புக்ஸ் படிப்பான். அவனோட மனசு ஸ்லோலி பாலிடிக்ஸ் நோக்கி திரும்ப ஆரம்பிச்சது. ஆனா அதிகாரத்துக்காக இல்ல, அவர்களுக்காக, அவனைப் போல பிழைக்க போராடுற மக்களுக்காக. 20 வயசுல சேலத்திலேயே ஒரு குடிசை பகுதி பிரச்சனையை கார்ப்பரேஷன் கிட்ட கொண்டு போய் தீர்த்து வைத்தான். மக்கள் அவனை விக்ரம் அண்ணான்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவன் பணியாழ்வின் டர்னிங் பாயிண்ட். 25 வயசுல வார்டு கவுன்சிலர், காலில் செருப்பு இல்லாமல் டோர் டு டோர் நடந்து பிரச்சனைகள் கேட்டவன். அதுக்குத்தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. 30 வயசுல எம்எல்ஏ, க்கு ஜீரோ டாலரன்ஸ், பப்ளிக் மீட் தினமும் ஒரே ஒரு விதி, இது என் கான்ஸ்டிட்யூயன்சி இல்ல, என் குடும்பம். அந்த அப்ரோச் விக்ரமை தேசிய அளவுக்கு எடுத்துச்சு. 38 வயசுல யூனியன் மினிஸ்டர், சாதாரண டீயா இருந்தவன். வின் யூத் ஃபேவரிட் ஆனான். அவன் ஸ்பீச்சஸ், அவன் சிம்பிள்னஸ், அவன் ஹார்ட் பாஸ்ட், இதெல்லாம் அவனை மக்கள் மனசுல பிரைம் மினிஸ்டர் மாதிரி நிறுத்திட்டது. 45 வயசுல இந்தியன் இல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆனது. இந்தியா முழுக்க ஒரு குரல், பிரைம் மினிஸ்டர் விக்ரம். டீ விற்ற நான் இன்று இந்த நாட்டின் ஃபியூச்சர் ப்ரீவ் பண்ணுறவன். ஒரு கப்டி கூட ஒரு ஹிஸ்டரி உருவாக்கும் நம்பிக்கை இருந்தா. அவன் ஓத் எடுத்தப்போ அந்த டீல விற்று முதல் நாளும் அவன தாய்னா சிரிப்பும் அவனோட கண்ணில் தெரிந்தது.